கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. நாகும் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 7 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் என்று. நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நீர். ஆச்சரியமாய் எங்களை ஒவ்வொரு நாளும் விசாரித்து நடத்தி வருகிற எங்கள் ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம். அப்பா, இந்த வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்கள் கண்கள் திறக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பேசணும் ஆண்டவரே, உங்க சத்தம் எங்கள் காதுகளிலே கேட்கட்டும், உங்க வார்த்தையை எங்கள் இருதயங்களிலே எழுதப்படட்டும். எங்கள் சிந்தை முழுவதும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகட்டும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவராகத்தான் இருக்கிறார், ஆனா அதே நேரத்திலே அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாகவும் இருக்கிறார். 2 நிலைகளிலே நாம் தேவனை அறிந்து கொள்ள முடியும். ஒரு புறம் அவர் மிகவும் நல்லவர், அதாவது ரொம்ப 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 நல்லவர். அவரை போல ஒரு நல்லவரை யாருமே கிடையாது என்று சொல்லலாம். இந்த உலகத்துல சிலரை பார்த்து சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப நல்லவருங்க அப்படிமாங்க. அவங்க கூட மனதளவிலே சில விஷயங்களிலே அவர்கள் தவறுவார்கள். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் எப்பொழுதுமே நல்லவராகவே இருக்கிறார். அவரை நல்லவர் என்று சொல்லி துதிப்பதை அவர் விரும்புகிறார். யோசபாத்தை பாருங்களேன், அவன் பயந்து உபவாசம் கூறுகிறான். கர்த்தர் அவனிடத்துல சொல்லுகிறார், ஒரு துதிக்கிற சேனையை நிறுத்துப்பா. அந்த துதிக்கிற சேனை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதித்தார்கள். துதிக்கும் போது தேவன் அற்புதங்களை செய்தார். மோவாபியரும் அம்மோனியரும் சேயீர் மலை தேசத்தாரும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை வெட்டுண்டு விழ பண்ணினார். அதே நேரத்திலே சாலமோன் தேவாலயம் கட்டின பிறகு எல்லாரும் சேர்ந்து துதிக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய சத்தத்தோடு, பேரொளியோடு, பேரோசையோடு துதிக்கிறார்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி துதித்தார்கள். மகிமையின் மேகம் இறங்கி வந்தது. அப்ப கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, அவர் நல்லவராக வெளிப்படுவார். இந்த 1 வசனத்திலே 1 அதிகாரத்திலே 3 வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார் என்று சொல்லுகிறார். 2 வசனத்திலே கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன், கர்த்தர் நீதியை சரி கட்டுவார். இதுதான் 2 பகுதி. ஒன்று, அவர் ரொம்ப நல்லவராக, சாந்தமாக, இரக்கமாக, தயவு நிறைந்தவராக, மனதுருக்கம் உடையவராக அவர் இருந்து நம்மை நடத்துகிறார். இன்னொரு புறம், அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக நியாயம் செய்கிற தேவனாயிருக்கிறார், பதில் செய்கிற தேவன். எனவே நாம் எப்பொழுதுமே ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக இருக்க வேண்டும், நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் எப்பொழுதுமே நன்மை செய்கிற தேவன். அப்போ அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் சரி, நானும் எப்பொழுதுமே நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமா இருக்க வேண்டும். எது பொல்லாங்கு என்று தோன்றுகிறதோ அதை விட்டு விலகி சென்று விட வேண்டும். அது நமக்கு தேவையே இல்லை. ஆனால் இந்த நாட்களிலே நாம் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அநேக தேவனுடைய பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள், தீமையான வழிகளிலே போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையை விட்டு நாம் மனம் திரும்பி தேவனிடத்திலே சேரும் போது தேவன் நம்ம இடத்துல சேருவார். தேவனோடு ஐக்கியம் என்று சொல்லி யோவானும் பேதுரும் சொல்லுகிறார். எங்களுடைய ஐக்கியம் கர்த்தருடைய கர்த்தரோடு நாங்கள் ஐக்கியமா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். எப்படி? அப்ப அவரோடு இசைந்திருந்தபடியினாலே தேவன் அவர்கள் மூலமாக அற்புத அடையாளங்களை செய்தார். அப்ப நாமும் தேவனோடு இசைந்து அவரிடத்துல சேர்ந்து வாழும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புத அடையாளங்களை செய்ய தேவன் வல்லவராயிருக்கிறார். 2வதாக, இக்கட்டு நாளிலே தேவன் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார். நம்மை பாதுகாக்கிறவர், கண் மணி போல பாதுகாக்கிறவர், காலமெல்லாம் சுமக்கிற ஒரு தேவன். நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன் என்று சொன்னவர். அவர் தப்புவிக்கிறவராயிருக்கிறார், நம்மை சுமக்கிறவராயிருக்கிறார். அதனால்தான் அரணான கோட்டை என்று சொல்லுகிறார். ஏன்னா கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்குவானாம். அப்ப கர்த்தருடைய நாமம் நமக்கு கோட்டையாக இருக்கிறது, கேடகமாக இருக்கிறது, துருகமாக இருக்கிறது. தாவீது அதனால்தான் அவன் சொல்லுகிறான்,
கர்த்தரின் கண்மலை, என் கோட்டை, என் கேடகம், நான் நம்பியிருக்கிறவர், எனக்கு பலத்த துருகம் அவர் என்று சொல்லுகிறார். அப்போ அந்த தேவன் நம்மை பாதுகாக்கிறவர். இன்றைக்கு நிறைய பேருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்றால், கர்த்தர் தன்னை கைவிட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இல்லவே இல்லைங்க. கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அரணான கோட்டையாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே பல தீமைகள் உண்டு, பல உபத்திரவங்கள், பாடுகள் உண்டு, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதிலெல்லாம் பாதுகாக்க கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நாம் செல்லுகிற வழியிலெல்லாம் அவர் நம்மோடு கூடவே நடந்து வருகிற தேவன். தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று சொல்லுகிறது வேதம். அவனை பாதுகாத்தார். அதே கர்த்தர் உங்களையும் காப்பாற்றுவார், உங்களுக்கு அரணாய் இருப்பார். எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த உலகத்தை கண்டு பயந்து நடுங்காதிருங்கள். இந்த உலகத்தாலே உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு சொல்லும் போது சொன்னார், உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுகிறான், என் கரத்திலிருந்து ஒருவனும் உன்னை பறித்துக் கொள்ள முடியாது என்று சொன்னார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் எதையாவது நினைத்து பயந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு அரணாய் இருக்கிறார் என்பதை மறந்தே போகாதிருங்கள். உங்க பிள்ளைகளுக்கும் சொல்லுங்க, நீங்க கவலைப்படாத, பயப்படாத, கர்த்தர் உனக்கு இருக்கிறார், அவர் உன்னை பாதுகாப்பார். நீ போகையிலும் வருகையிலும் அவர் உன்னை பாதுகாத்துக் கொண்டிருப்பார். அவர் உனக்கு மேக ஸ்தம்பத்தை போல, அக்கினி ஸ்தம்பத்தை போல உன்னை மூடி இருக்கிறார் என்று சொல்லுங்கள். அவர் செட்டைகளின் மறைவில் தான் நாம் இருக்கிறோம். அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளையை நோக்கி தப்ப வைக்கிற தேவன். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னவர். அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார், மதிலாக இருக்கிறார், அக்கினி மதிலாக இருக்கிறார். எனவே இந்த எண்ணங்களை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. கர்த்தர் எனக்கு அரணாய் இருக்கிறார். இந்த வாசனத்தை விட்டுறாதீங்க. அதுவும் எப்பொழுது? இக்கட்டு நாளில். இக்கட்டு என்பது என்ன? நெருக்கமான நேரம், போராட்டமான ஒரு வாழ்க்கை, சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கும்போது, நமக்கு எதிராக எல்லாரும் இருக்கும்போது, நம்மை விரோதித்து நமக்கு எதிராக சத்துருக்களாய் மாறி யுத்தம் பண்ணும் போது, அல்லது போராட்டமான வாழ்க்கையிலே நம்மை நடத்தி செல்லும் போது, கர்த்தர் நமக்கு அரணாக இருக்கிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது முக்கியமான ஒரு காரியம் என்ன? தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். தேவனுக்கு தெரியுமாம் நீங்கள் அவரை நம்புகிறது. ஏன்னா ஆபிரகாமை அழைத்த போது ஆபிரகாம் வந்தார். அவருக்கு நன்றாக தெரியும் இந்த ஆபிரகாம் தன்னை நம்புகிறான் என்பது. அதன் பிறகுதான் விசுவாசம். எப்பொழுதுமே முதலாவது நம்பிக்கை, இரண்டாவது தான் விசுவாசம் வரும். நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் வரவே வராது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்றால், ஆபிரகாம் முதலாவது தேவனை நம்பி புறப்பட்டு வந்தான். நீங்க நல்லா பாருங்க. இப்ப நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். முதலாவது இயேசு கிறிஸ்துவை நம்பினோம், ஏற்றுக்கொண்டோம். இப்பொழுது அவர் செட்டைகளின் மறைவில் நாம் வந்துட்டோம். வந்த பிறகுதான் இப்ப அவரை முழுவதுமாக நாம் விசுவாசித்து நம்முடைய ஓட்டத்தை ஓடுகிறோம். அப்போ இந்த நம்பிக்கை அது உங்களிடத்துல இருக்கும். அதை அவர் அறிந்திருக்கிறார். பரலோகத்தின் தேவன் அதை அறிந்திருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. ஏன்னா தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்வது ரொம்ப 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 முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம். சங்கீதங்களின் புஸ்தகம் 139 அதிகாரத்துல பாருங்க, 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 139. அதிலே தாவீது சொல்லுகிறார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அதை எப்படி அறிந்திருக்கிறாரா? நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என்னை குறித்து ஆராய்ந்திருக்கிறீர், என்னை அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். ஹல்லேலூயா! எத்தனை அருமையான தேவன் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நாம எப்படி இருந்தாலும் அவர் அறிந்திருக்கிற ஒரு தேவன். உட்காருதல், எழுந்திருக்குதல், நடக்குதல், நாம் பேசுதல், நம்முடைய நினைவுகள், நம்முடைய யோசனை, எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு தேவன். அவர் பூரணமாய் நம்மை அறிந்திருக்கிறார். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். எத்தனை ஆச்சரியம் பாருங்க. இப்ப நான் இங்க பேச வேண்டும் என்று நிற்கிறேன். நான் என்ன பேச போகிறேன் என்பதை என் தேவன் அறிந்திருக்கிறார். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார். உங்களையும் அப்படித்தான். உங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிற ஒரு தேவனிடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். என்னை பற்றி அவருக்கு தெரியலையா, அவருக்கு புரியல இல்லைங்க. உங்களை 100% அல்ல, அதற்கும் மேலாக அவர் பூரணமாய் அறிந்திருக்கிற ஒரு தேவன். உங்களை குறித்து முற்றிலும் தெரியும் அவருக்கு. ஒருவேளை உங்களை குறித்து உங்க கணவனுக்கு தெரியாம இருக்கலாம், உங்க மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், உங்களுடைய பாடுபத்தோ உங்க பிள்ளைகளுக்கு தெரியாம இருக்கலாம்.
உங்க தகப்பன் தாய்க்கு தெரியாம இருக்கலாங்க, உறவினர்கள் நண்பர்கள் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அறிந்திருக்கிறார் உங்களை, உங்களுடைய சகல தேவைகளையும் அறிந்திருக்கிறார். நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது பாருங்க, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீரினை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமா இருக்கு. எனக்கு எட்டலைங்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆண்டவரே, எனக்கு எட்டவே இல்லை. எத்தனை ஆச்சரியமா இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். அப்ப நன்றாக தெரிந்து வைத்திருந்தால், தாவீதுக்கு நன்றாக தெரிகிறது என்ன, எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தருக்கு தெரியும், வரும் காரியங்களும் அவருக்கு தெரியும். முற்றிலுமாக என்னை ஆராய்ந்து வைத்திருக்கிறார். நான் வானத்துக்கு ஏறினால் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டால் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் என்று சொல்லுகிறார். சர்வ வியாபி என்று தேவனை சொல்லுகிறார். சர்வ வியாபி. எப்படி நீங்க சர்வ வல்லவர் என்பதை அதிகமாக உபயோகப்படுத்துறீங்க இல்லையா? தேவன் சர்வ வியாபி, எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறவர். எங்கேனாலும் அவர் இருக்கிறார். எங்கேயும் அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் ஓடவே முடியாதுங்க. நாங்க எங்க இருந்தாலும் சரி. இன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம தனிமையா இருந்து ஒரு தப்பு பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. அது பிள்ளைகளா இருக்கட்டும், பெரியவர்களா இருக்கட்டும். ஒரு 4 செவத்துக்குள்ள நான் பண்ண யாருக்கும் தெரியாது, அதனால நான் தனியா இருந்தா தப்பு பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு ஒரு காரியம் மறைவா இல்லைங்க. ஏன்னா வானம் பார்த்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை வானம் பார்க்கல, மச்சு பார்த்துக்கிட்டு இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது, செங்கல் பார்த்துக்கிட்டு இருக்கிற வேதம் சொல்லுகிறது, இந்த பூமி பார்க்கிறது. இந்த உலகத்துல வாழ்கிற நாளெல்லாம் நாம் பூமியை விட்டு எங்கேயும் போக முடியாது. இந்த பூமியிலே தான் நாம் இருந்தாக வேண்டும். இந்த பூமி சாட்சி சொல்லுமா? வேதம் அப்படி சொல்லுகிறது. அப்போ தேவன் நம்மை முற்றிலுமாக அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அவர் அறிந்திருக்கிறார் என்று நினைத்தால் உங்கள் கவலைகளை மறந்து விடுவீர்கள். காரணம், என்னை பற்றியும் என்னுடைய பிரச்சனைகளை பற்றியும், என் பாடுகள், என் உபத்திரவங்கள், என் வேதனைகள் எல்லாம் அறிந்த ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை வேற யாருக்கும் அது தெரியாம இருக்கலாம். உங்களுடைய வேதனை தெரியாம இருக்கலாம், உங்களுடைய கண்ணீர் தெரியாம இருக்கலாம், உங்கள் கவலைகள் தெரியாம இருக்கலாம், நீங்கள் நடக்கிற பாதை அவர்களுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற ஒரு தேவன், சகலத்தையும் ஆராய்ந்து வைத்திருக்கிற தேவன், சகலத்தையும் புரிந்து வைத்திருக்கிற ஒரு தேவன். அந்த தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே இது உங்களுக்கு ரொம்ப அறிமுகமான ஒரு இடம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து போயிட்டாரு, இனி அவ்வளவுதான், என்ன செய்யறது, அவரே இறந்துட்டாரு, நம்ம என்ன பண்ண போறோம், மறுபடியும் மீன் பிடிக்க வேலைக்கு போவோம்னு சொல்லி இந்த 21ஆம் அதிகாரத்துல பேதுருவும் மற்றவர்களும் மீன் பிடிக்க போயிடுவாங்க. மீன் பிடிக்க போயிட்டு மீன் பிடிச்சா ஒண்ணுமே கிடைக்காது. விடியற் காலையில திரும்பி வரும்போது கரையிலே ஆண்டவர் இயேசு நின்றுகிட்டு இருப்பார். இது அவங்களுக்கு ஒண்ணுமே பயங்கர ஷாக்கான ஒரு நேரம்னு பாத்துக்கோங்களேன். நின்றுகிட்டு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாரு. ஒண்ணும் இல்லை அப்படிம்பாங்க. எப்பவுமே சரி, கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போனால் நம்முடைய வாழ்க்கையிலே பூஜ்யம்தான். அதுல ஒண்ணும் மாற்றமே கிடையாது. அது என்னைக்குனாலும் சரிங்க. தேவனோடு அண்டி கொண்டிருந்தால், தேவனோடு நடந்தால், தேவனோடு பழகி பேசி நம்முடைய வாழ்க்கை இருந்தால் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். நான் சொல்றது வெறும் பணம் மட்டும் அல்ல. பண உலகத்துல எத்தனை பேர் பணக்காரராக இருக்காங்க. சமாதானம், சந்தோஷம், நிறைவான மகிழ்ச்சி, குடும்பத்திலே ஆசீர்வாதம். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரர்கள்லாம் இருக்கிறார்கள். என்னோடு பழகுறவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சொல்ல முடியாத ஒரு துயரம் இருக்கிறது. சொல்லவே முடியாது. அந்த துயரத்தை வெளியே யார்கிட்ட சொல்லி அழுகிறதுன்னு சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். தனிமையில அழுவாங்க. என்ன தெரியல ஐயா, ஏன்டா இப்படி பாடாப்படுறேன், எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகள், எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டங்கள்னு சொல்லுவாங்க. எனக்கு உண்மையிலே வேதனையா இருக்கும். மிகுந்த பணம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறதுங்க, 10 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிட எல்லா தேவைகளும் இருக்கிறது. ஆனால் துக்கம் மாற முடியவில்லை, துயரம் ஓயவில்லை. அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு, அழுகையின் பள்ளத்தாக்கிலே நிக்கிறாங்க. நமக்கு எப்படி தெரியுமா? அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள். அதுக்குள்ளதான் நம்மளும் போறோம். ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவம் இருக்கிறது. ஆனால் உபத்திரவத்திலிருந்து தூக்கி எடுக்க கர்த்தர் இருக்கிறார். அவர்களுக்கு தூக்கி எடுக்க யாருமே இல்லை. உண்மை, ஒருத்தர் கிடையாதுங்க.
அவங்க நம்புகிற எதுவும் சரி அவர்களை தூக்கி எடுக்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல, நம்மை தூக்கி எடுக்கிற தேவன். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கில நாம் நடந்து செல்லும் போது நம்மோட இருந்து நம்மை தூக்கி எடுத்து இளைப்பாறுதலை தருகிற தேவன், நிம்மதியை தருகிற ஒரு தேவன், ஆறுதலை தருகிற தேவன். எனவே அவரை விட்டு தூரப்பட்டு போகாதீங்க. எப்பொழுதுமே சரி, அவரை விட்டு தூரப்பட்டு போயிடாதீங்க. உண்மையா சொல்றாங்க, நீங்க போயிடாதீங்க. அவரோடு இசைந்து இணைந்து நடந்து போங்க. ஏனோக்கு எப்படி நடந்தாலும் அப்படி நடங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உங்கள் தேவைகளை எல்லாம் அவர் பார்ப்பார். அதை தான் சொல்றேன், உங்களை அறிந்திருக்கிறார். ஏன்னா இவர்கள் போன பிறகு இப்பொழுது திரும்பி வருகிறார்கள். ஆண்டவர் சொல்ற வலதுபுறம் வளைய போடுங்கிறார். வளைய போட்டா 153 பெரிய மீன்கள் அகப்படுகிறது. அப்ப அந்த மீன்களை இழுக்க முடியாம இழுத்துட்டு வராங்க. கரையில வந்தா ஆண்டவர் இயேசு அதற்கு முன்பாகவே தன் பிள்ளைகளுடைய பசியை அறிந்த ஒரு தேவன். உங்களுக்கு பசிக்கிறத அவர் அறிந்திருக்காரு தெரியுமா? உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணும் அவர் அறிந்திருக்காரு தெரியுமா? உங்களுக்கு எப்படிப்பட்ட மணமகள் வேணும் அவர் அறிந்திருக்காரு தெரியுமா? எப்படிப்பட்ட மணமகன் வேணும் அறிந்திருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு எப்படிப்பட்ட பிள்ளைகளை கொடுக்கணும்னு அவர் அறிந்திருக்கிறார். சகலத்தை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிற தேவன். அதனால்தான் தாவீது சொல்லுகிறான், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எல்லாம் தெரியும். அவர் கண்களுக்கு மறைவாக ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன் பாருங்க. இப்போ உடனே அவர்களுக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி வைக்கிறாருங்க. நிச்சயமா இவங்க பட்னியோட வருவாங்க, இவர்களுக்கு தேவை. பசியோடு வருவார்கள், இவர்களுக்கு தேவை. உங்களுடைய தேவையை அறிந்த ஒரு தேவன். ஏன்னா வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களுடைய தேவைகளை எல்லாம், அந்த வசனம் எவ்வளவு மகிமையான வார்த்தை தெரியுமா? எத்தனை மகத்துவமான ஒரு வார்த்தை தெரியுமா? உங்களுக்கு தேவை என்னவோ அதை அவர் அறிந்திருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற தேவன் அதை அறிந்து ஏற்ற நேரத்தில் அதை உங்களுக்கு தருவார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் இயேசு அதை அறிந்திருந்தார். இவர்கள் போகிறார்கள், நிச்சயம் வெறுமையாய் வருவார்கள். இவர்களுக்கு தேவைகளை நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். இன்றைக்கு அதே கர்த்தர் உங்களுக்கும் ஆயத்தப்படுத்துவாருங்க. பாருங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் கேட்கிறாரு அவனை பார்த்து, யோனாவின் குமாரனாகிய சீமோனே. இவன் பேர் சீமோன் தான். சீமோன் என்றால் நாணல். ஆனா கர்த்தர் இவன் என்ன சொன்னார் தெரியுங்களா? இவனை பிடிச்ச உடனே, இவன் தெரிந்து கொள்ளப்பட்ட உடனேயே, நீ இனிமேல் பேதுரு கல் என்று சொன்னார், பெட்ரோஸ். அப்போ இன்னைக்கு என்ன சொல்றார்? மறுபடியும் என்ன கேட்கிறார் பாருங்க. அவனை பேதுருவேன்னு கூப்பிடல, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நானலே அப்படின்னு அழைக்கிறார். அதான் உண்மை. நானலே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரை உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஆண்டவர் இயேசுக்கு தெரியுங்க, இவன் நேசிக்கிறாங்கிறது தெரியும். நம்ம நம்புறதை அறிந்திருக்கிறான்னு வாசிச்சோம் இல்லையா? நாகும் 1:7 இவன் நேசிக்கிறாங்கிறதையும் அவர் அறிந்திருக்கிறார். இப்ப இரண்டாவதாக கேட்கிறார், அதேதான், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இப்ப பாருங்க, அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். மூணாவதாகவும் மறுபடியும் கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். அவர் நேசிக்கிறாயா என்று 3ஆம் தரம் தன்னை கேட்டபடியினாலே, இப்ப 3ஆவதோட கேட்ட உடனேதான் பேதுரு என்ன செய்றார் பாருங்க, துக்கப்பட்டு. பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். இந்த வசனம் என்ன சொல்ல வருது தெரியுமா? நீங்க அவரிடத்துல அன்பா இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அவரை நேசிக்கிறதை அறிந்திருக்கிறார். நீங்கள் அவருக்காக எல்லாவற்றையும் விட்டதை அவர் அறிந்திருக்கிறார். நீங்க மனம் திரும்பினதை அவர் அறிந்திருக்கிறார். அவரோடு ஞானஸ்நானம் எடுத்ததை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்காக நீங்கள் வாழ்கிறதை அறிந்திருக்கிறார். அவருக்கு நீங்க கொடுக்கிற காணிக்கைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்காக நீங்கள் உபவாசம் பண்ணுவதை அறிந்திருக்கிறார். அவருக்காக முழங்கால் படியிட்டு இந்த தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட்ட நல்லா இருக்குமே என்ற எண்ணம் உங்களிடத்துல இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். சகலத்தையும் ஆராய்ந்து அறிந்த தேவன். யோசித்து பாருங்க, அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கறது அதுதான், நீ என் மேல அன்பா இருக்கிறாயா? உங்களுக்கும் எனக்கு அதே தாங்க. ஏன்னா ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே அந்த வசனம் உள்ள வரும். நாம எப்பவுமே அவர் மேல அன்பா இருக்கிறது இல்லை. சில நேரங்களிலே அவரை விட்டு தூரப்பட்டு போகிறோம், அவரை விட்டு தள்ளி போகிறோம். இந்த உலகம் நம்மை இழுக்கிறது இல்லையா? இந்த உலகம் நம்மை இழுத்து விடுகிறது. ஒருவன் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருந்தால் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுக்கு பகைஞனாய் நாம் மாறுகிறோம்.
உலக சிநேகம், உலக ஆசை, உலக சிற்றின்பங்கள் இதெல்லாமே தேவனோடு உள்ள உறவை துண்டித்து விடும். அன்பா இருக்கிறாயன்னு கேட்கறது நமக்கு தான். நாம ஒண்ணு மீன் பிடிக்க போகல, கர்த்தரை விட்டு தூரப்பட்டு போகல, கர்த்தரோடு இருக்கிறோம். சில நேரங்களில் என்ன பண்றோம்? சில நேரங்களில் அவரை விட்டுட்டு வேற பக்கம் போறோம் இல்லையா? உலகத்தின் பக்கமா ஓடிடுறோம் இல்லையா? அப்ப கர்த்தர் இந்த வசனத்தை தான் கேட்பாரு, நீ என்ன நேசிக்கிறியா? அப்புறம் ஏன் என்னை விட்டு தூரப்பட்டு போற? ஏன் உலகம் உனக்கு ரொம்ப பெருசா போயிடுச்சா? உலக ஆசை உனக்கு தேவையா? உலக சிற்றின்பங்கள் தேவையா? நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல என்றெல்லாம் உங்களை என்னையும் பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா நாம அப்படி இல்லையே. அநேக நேரங்கள் என்ன செய்யறோம்? யோசித்து பார்க்க வேண்டும். உலக சிநேகம், உலக ஆசை, உலக சிற்றின்பங்கள் அது வசீகரித்து இழுத்து என்ன பண்ணுகிறது? வசனத்தை வேரோட பிடுங்கி போடுகிறது, வேறிடத்தில் உள்ள அன்பை எடுத்து போட்டு விடுகிறது. அதனால்தான் பேதுரு துக்கப்பட்டு அழுகிறான். நன்றாக யோசித்து பாருங்க. தேவன் சகலத்தையும் அறிந்து வைத்திருக்கிற தேவன். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றையும். இன்னும் ஒரு வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இந்த வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தைங்க. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன்னா இந்த 37ஆம் சங்கீதம் தாவீது எழுதினது. உத்தமர்களுடைய நாட்கள், இந்த பூமியில அவர்கள் எவ்வளவு நாட்கள் வாழ்ந்திருப்பார்கள், அவர்கள் கர்த்தருக்காக என்ன செய்வார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். உத்தமர்கள் வேற யாரும் நினைக்காதீங்க, நீங்களும் தான் நானும் தான். ஏன்னா கர்த்தர் உங்களை வேறு பிரித்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய ஆவியை உங்களுக்கு எனக்கும் கொடுத்து இன்றைக்கு நம்ம உத்தமர்களாய் மாற்றி இருக்கிறார். நாம எல்லாருமே உத்தமர்கள் தான். நீங்க சொன்னாலும் சொல்லலைனாலும் நீங்க உத்தமர்கள் தான். உத்தமம்னா என்ன தெரியுமா? ஆமா, கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து உத்தமமாய் நீரே என் மணவாளன், நான் உமக்கு மணவாட்டி அப்படின்னு சொல்லி, அதான் உத்தமம். அந்த உத்தம இருதயத்தை தேவன் பார்க்கிறார். அவரை பற்றி உத்தம இருதயம். அப்ப உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறாராம். அவர் அறிந்திருக்கிறாருங்க. நீங்க என்னைக்கு இந்த பூமியில பிறக்கணும் அவர் அறிந்திருக்கிறார். உங்க தாயின் கருவில உண்டான நாள் முதல் உங்களுடைய சரீரத்தின் ஒவ்வொரு அவயங்களும் உருவேற்படும் நாட்களை அவர் குறித்து வைத்திருக்கிறார். இந்த பூமியை விட்டு நீங்கள் என்னைக்கு போவீங்க, நான் என்னைக்கு போவேன் அவருக்கு தான் தெரியும். அதான் தாவீது சொல்லுகிறான், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. யோபு சொல்லுகிறான், என் மாதங்களின் தொகை இவ்வளவு என்பது உமக்கு தெரியுமே. எத்தனை மாசம் நான் உயிரோடு இருப்பேன், இந்த பூமியில எப்படி வாழ்வேங்கிறது உங்களுக்கு தெரியுமே ஆண்டவரேன்னு சொல்லுகிறான். உண்மைதானே? கர்த்தர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிற தேவன்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஏதாவது ஆயிடுமோ, ஏதாவது நடந்துருமோ, இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோன்னு ஒரு பயம். தயவு செய்து சொல்றேன், பயப்படாதீங்க. சதா காலங்களிலும் மரண பயத்திற்கு உள்ளானவர்களை விடுதலையாக்கும்படியாகவே இயேசு வந்தார். அந்த மரண பயத்தெல்லாம் நீக்கி போடுகிற தேவன். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். 1:6 பாருங்க. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். நீங்க எந்த பாதையில போறீங்க என்பதை அவருக்கு தெரியும். உங்களை பற்றி ஆராய்ந்து அறிந்திருக்கிற ஒரு தேவன், உங்களுடைய வழிகளை அறிந்த தேவன். இப்படி ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே அவரை பற்றி நமக்கு தெரியாததினாலே நாம என்ன நினைக்கிறோம், என்ன எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில நேரங்களிலே நம்ம பத்தி தெரியலையோ, நம்ம பிரச்சனை அவருக்கு தெரியல, பாடுகள் தெரியல, உபத்திரவங்கள் தெரியலங்கிறதையே வேதத்துல ஒரு பரிசுத்தவானுக்கு இருந்துச்சு. பாருங்க, யோசேப்பை குறித்து பாருங்க. தேவன் தன்னை நடத்துகிறார் என்று அறிந்திருந்தார். ஏன்னா யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவனே அவரோடு கூட இருந்து அவருக்கு சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக அவருடைய எதிர்காலங்களை குறித்து அவர் பேசினார். தேவனே இருந்தார். ஆனா யோசேப்புக்கு ஒரு பெரிய பிரச்சனைனா, தன்னுடைய வாழ்க்கையில சம்பவிக்கிற சம்பவங்கள் எல்லாமே எதேச்சையா நடக்கிறதா அல்லது சகோதரருடைய பகையினால் நடக்கிறதா என்று தெரியல. உங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கர்த்தர் இதை செய்கிறார் என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆதியாகமத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 45:5 பாருங்க. அங்கே ஒரு காரியத்தை குறித்து யோசேப்பு பேசுகிறார். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமா இருக்கவும் வேண்டாம். ஜீவரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். நல்லா கவனிங்க. நீங்க என்னை விட்டு போட்டதுக்காக நீங்க சஞ்சலப்பட வேணாம்பா, அது உங்களுக்கு விசனமாவும் நீங்க கவலை எல்லாம் படாதீங்க. உங்களை ஜீவரட்சணை செய்யும்படியாக தேவன் இதை செய்தார். எப்ப செய்கிறார் பாருங்க. யோசேப்புடைய 17 வயதிலே தேவன் இந்த காரியங்களை நடப்பிக்க தொடங்குகிறார். அதன் பிறகு 13 ஆண்டுகள்
யோசேப்புக்கு தெரியாது தேவன் இதை செய்து கொண்டிருக்கிறார்னு. ஆனால் தேவனுக்கு தெரியும் யோசேப்பு என்ன நிலைக்கு வரப்போகிறான் என்று. உங்களை குறித்தும் தேவன் அறிந்திருக்கிறார். இது உங்களுக்கு விளங்கினாத்தான் நீங்க கர்த்தரை பற்றின பிடிய விடவே மாட்டீங்க. எந்த சூழ்நிலை கர்த்தர் எனக்கு போதும், அவர் என்னை நடத்துவார் நீங்க நம்பிக்கையோடு இருப்பீங்க. பாருங்க, யோசிச்சு பாருங்களேன். அவனை தூக்கி சகோதரர் தான் பகைக்கிறாங்க. பகைக்க வச்சது யாரு? கர்த்தர் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப யோசேப்பை எடுத்து எழுத்து கொண்டு போனோம். சும்மா போனா போயிருவானா? தகப்பனை விட்டு பிரிஞ்சிருவானா? பிரிய மாட்டான். இவன் தான் செல்ல பிள்ளை. யாக்கோபுக்கு செல்ல பிள்ளை யாரு? யோசேப்பு. பலவர்ண அங்கி கொடுத்து அவனை பத்திரமா வச்சிருக்கிறான். ஏன்னா அவன் நீதி உள்ளவன். அப்படிப்பட்டவனை பார்த்து இப்ப அவனை என்ன செய்யறாங்க பாருங்க. அவன் சகோதரர்களே கொலை செய்யும்படியாக ஒரு தீர்மானம் வருது. இப்போ ரூபனை அவனை காப்பாத்துறான். அதன் பிறகு பாத்தீங்கன்னா உள்ள தூக்கி குழியில போடுறாங்க. இப்ப குழியில கிடக்குறான். இவங்க சாப்பிட்டு இருக்காங்க. என்ன செய்யறது தெரியல. அவன் கெஞ்சி கூத்தாடி பார்த்திருப்பான், ஆனா விடல. இதன் பிறகு இப்ப பாருங்க, மீதியானியர் அந்த பக்கம் கூடி வர்றாங்க. தேவன் வர வைக்கிறாருங்க. இதான் அறிந்திருக்கிறாருன்னா என்ன? மீதியானியர் அங்கிட்டு வர்றாங்க. இப்ப யோசேப்பு எடுத்து விற்கிறாங்க. 20 வெள்ளிக்காசு வித்தாச்சு. அவனை அவங்க கொண்டுட்டு போய் போத்திபார் வீட்டுல கொண்டு போய் விடுறாங்க. போத்திபார் வீட்டுல போனோம்னா தேவன் போத்திபார் வீட்டையே ஆசீர்வதிக்கிறார். இது ஒரு பெரிய அருமையான காரியங்க. நீங்க இருக்கிற இடம் ஆசீர்வாதமா இருக்கும். அது தெரியுமா உங்களுக்கு? உங்க வீடு ஆசீர்வாதமா தான் இருக்கணும். நீங்க வேலை செய்கிற ஸ்தலம் ஆசீர்வாதமா இருக்கணும். உங்கள் நிமித்தம் நீங்க ஒருவேளை ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கலாம், ஒரு காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கலாம். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தால் நீ போகிற அந்த காலேஜ் ஆசீர்வாதமா இருக்கும். நீ படிக்கிற அந்த கிளாஸ் ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா உன்கிட்ட இருக்க தேவ பிரசன்னம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். தேவ மகிமை வெளிப்பட்டுட்டே தான் தீரும். கர்த்தரோடு உடன்படிக்கை செய்தவரோடு கர்த்தர் இருப்பார், கர்த்தர் நடத்துவார். அறிந்து கொள்ளுங்கள். போத்திபாருடைய வீட்டுக்கும் யோசேப்புக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அது எகிப்து. அங்கே முழுவதுமாக விக்கிரக ஆராதனையினால் நிறைந்த ஒரு பூமி, பாவம் நிறைந்த ஒரு இடம், பரிசுத்தம் இல்லாத இடம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைந்து நடக்கிற ஒரு இடம் எகிப்து. ஆனால் அந்த எகிப்து வீட்டிலே இவன் போய் உட்கார்ந்தவன அங்க தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். போத்திபாருக்கு நல்லா தெரியுது, இவன் வந்தவொடனே ஏதோ ஒரு மாற்றம் நடக்குது, நம்ம வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் காணப்படுறது, ஆசீர்வாதமா இருக்கும்ன்றது தெரியுது. தெரிஞ்ச உடனே தான் அவன்கிட்ட எதுவுமே கேட்கறது இல்லை. இப்ப அங்க ஒரு பிரச்சனை வருது. உங்களுக்கு நல்லா தெரியும், போத்திபாரோட மனைவி இவனை விரும்புகிறான். இப்ப என்ன நடக்குது? இவனுக்கு ஒரு காரியத்தை பாருங்களேன். எப்பவுமே சரி, தேவனுடைய பிள்ளைகளை தேவன் அதான் சோதனைக்கு தப்பி செல்லும்படியான போக்கை உண்டாக்குவார். அந்த நிலையில இவனுக்கு ஒரு பெரிய சோதனை. அது ஒரு வாலிப பையனுக்கு உண்டாகிற மிகப்பெரிய வாழ்க்கையில பெரிய சோதனை எதுனா இதுதான். அந்த சோதனை அவன் கடக்கிறான். இவன் தப்பு பண்ணா யாருக்கும் தெரியாது. ஆனால் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? தன்னை தேவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்துச்சு. தேவன் தன்னோடு இருக்கிறாருங்கிறதை உணர்ந்திருந்தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி ஓடுகிறான். எப்படி பாருங்க, ஓடும் போது இவனை பிடிச்சி ஜெயில போடுறாங்க. சிறைச்சாலையில இருக்கும் போது அங்கே தலையாரிகளின் தலைவனும் பானபத்திரக்கார தலைவனும் உள்ள இருக்கிறாங்க, ஜெயில இருக்கிறாங்க ஒரு குற்றத்துக்காக. ஒரு நாள் அவருடைய முகம் துக்கமா இருந்ததை பார்த்தவொடனே என்னன்னா அவங்க 2 சொப்பனத்தை சொல்றாங்க. சொன்ன உடனேயே இவன் சொல்றான், தலையாரிகள் தலைவன் 3 நாள், தலையாரிகள் தலைவனை பார்த்து சொல்றான், 3 நாள் நீ இறந்துருவ, உன்னை கொன்றுவாங்க, 3 நாள் நீ மறுபடியும் பார்வன்ட்ட போயிடுவ. சரியான பதில சொல்றான். 3 நாள் அவன் சாகணும். இவன் பார்வன்ட்ட மறுபடியும் அதே பானபத்திரம் கொடுக்குற, திராட்சை ரசம் கொடுக்குற வேலையை அவனுக்கு கொடுப்பாங்கன்னு இப்ப சொல்லிட்டு சொல்றான் ஒரு காரியத்தை. என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி இங்க வர்றதுக்கு நான் ஒரு தப்புமே பண்ணல, நீ போய் என்னைய சொல்லி எப்படியாவது இந்த இடத்துல இருந்து விடுதலை ஆக்க வேண்டும்னு போய் கேட்கிறான். பானபத்திரக்காரனும் சரி சரின்னு சொல்லிட்டு போயிட்டான். தேவன் அவனை மறந்து போக செய்தார். உங்களை அறிந்திருக்கிற தேவன் சில நேரங்களிலே சில காரியங்கள், சில பாதைகள், சில பாடுகள், சில உபத்திரவங்கள் அப்படியே நடத்திட்டு வருவார். ஏன்னு தெரியாது, ஏன்னு தெரியாது. யோசேப்புக்கு ஏன்னே தெரியல. ஆனா ஏதோ ஒரு காரியத்தை தேவன் செய்கிறார் என்பது அவன் அறியாது இருந்தான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில சரி, ஒருவேளை நீங்க நினைக்கலாம், யாருமே என்னை மதிக்கிறது இல்லையா, யாரும் என்னைய கனம் பண்றது இல்லை, எல்லாரும் புறக்கணிக்கிறாங்க, என்னைய தனிமையில விடுறாங்க, நாம் படுற பாடு, நாம் படுற கஷ்டம் யாருக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கர்த்தருக்கு தெரியும். அதை தான் சொல்ல வர்றேன். கர்த்தருக்கு தெரியும். அவர் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாம் அவருக்கு தெரியும். உங்களுக்கு தான் ஒண்ணும் தெரியாது, எனக்கு தான் ஒண்ணும் தெரியாது. உண்மை அதுதான், எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா என் தேவனுக்கு எல்லாம் தெரியும். சகலத்தையும் அறிந்த தேவன். பாருங்க, சிறைச்சாலையில கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டதான். புடமிட்ட பிறகு 2 வருஷம் கழிச்சு பார்வோனுக்கு 2 சொப்பனங்களை தேவன் கொடுக்கிறார்.
அவன் இருதயம் கலங்குகிறது. அப்பதான் பானபத்திரக்காரனுக்கு நினைவுபடுத்துறார், சொல்லு இப்ப யோசேப்ப சொல்லு. பாருங்களேன், யோசேப்பு இப்ப சொல்லு. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்பாக இவன் ரெக்கமெண்ட் பண்ணி யோசேப்பு வெளியே வந்திருந்தா அங்க போய் அவன் வீட்லயாவது எடுபடி வேலையா இருக்கணும். ஒரு சாதாரண வேலைக்காரனா தானங்க இருக்கணும். வேற என்ன அவனுக்கு கிடைச்சிரும்? இல்ல அரண்மனை வாசல்ல நிக்கிற மாதிரி ஒரு கூர்க்கா வேலை கிடைச்சிருக்கலாம். வேற அவனுக்கு என்ன கிடைக்கும்? சின்ன பையன், வாலிப பையன், அதுதான் கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப என்ன பதவி தெரியுமா அவனுக்கு? இவன் சொன்ன சொப்பனத்தின் அர்த்தத்தை கேட்டு, நீதான், உன்னைத்தாயா நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நீதான் இந்த தேசத்தின் அதிபதி, நான் ராஜா தான், ஆனா எனக்கு அடுத்த நிலைக்கு நீதான் இருப்பேன்னு சொல்லி முத்திர மோதிரம், ராஜ வஸ்திரம், சாரட் எல்லாம் கொடுத்துட்டு இவன் போனா எல்லாருமே தெண்டனிட்டு பணியணுமா. எனக்கு ரொம்ப அருமையா இருக்கும், அந்த இடம் பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஏத்தாவளோ போத்திபார் மனைவி வந்திருக்கிறா, போத்திபார் வந்திருப்பான், என்ன செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அழகா பவுடன் பண்ணி கும்பிடு போட்டிருப்பாங்க. ஏன் தெரியுமா? இவன் நிலை அதுதான். ஆனா இவன் பழி வாங்கல பாருங்க. ஏன்னா யாரா இருந்தாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன இடரல் உண்டாக்க நினைத்தாலும் தேவன் அதை நன்மையாகவே மாற்றி தருவார். ஒருவேளை உங்களுக்கு வேதனையை கொண்டு வரலாம், உங்களை சோர்ந்து போக செய்யலாம், ஆனால் கர்த்தர் அதை நன்மையாய் மாற்றுகிற தேவன். யோசேப்பு அவன் பாட்டுக்கு இருக்கிறான், யாரையும் ஒண்ணுமே செய்யல. ஏன் தெரியுமா? அவன் மன்னிக்கிற குணம் உள்ளவன். இயேசுவுக்கு நேர் யோசேப்பு. நீங்க யோசிச்சு பாருங்க, 21 காரியம் இயேசுவுக்கும் யோசேப்புக்கும் ஒத்து போகும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலானவன். மன்னிக்கிற சுபாவம், மறந்து போகிற சுபாவம். அப்பதான் சொல்றான், ஏய், ஜீவரட்சணை செய்யும்படியா கர்த்தர் என்னை கொண்டு வந்தாருப்பா, இப்பதான்பா நான் அதறிந்திருக்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, நடக்கிற சம்பவங்களை எல்லாம் குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அதன் பிறகுதான் அவன் சொல்றான் பாருங்க, 50ஆம் அதிகாரம் 24 பாருங்கன்னா, 50:24 யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னது மன்றி, நிச்சயமா எப்படி ப்ராபசி பாருங்க, தேவன் சொன்னதை செஞ்சே தீருவார். என்ன அறிஞ்சுக்கிட்டான்? என்ன அறிஞ்சுக்கிட்டான்? அங்க வீட்டுல இருந்தா தூக்கிட்டு வந்தாரு. 13 ஆண்டுகள் கழித்து இவனை அந்த உயர்ந்த பதவிக்கு பெரிய நிலைக்கு உயர்த்துறார். இத கர்த்தர் செய்யறார். மனிதனால இது முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ததுனால இவன் அறிந்துட்டான். என்ன? கர்த்தர் தான் பெரியவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறவர், சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன், சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அதனால சொல்றான் பாருங்க, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணை இடுவித்துக் கொண்டான். சத்தியம் பண்ணுங்கிற, ஆணை இடுவித்துக் கொண்ட, சத்தியம் பண்ண, என் எலும்பை இங்க வைக்க கூடாது. எத்தனை வைராக்கியம் பாருங்க கர்த்தருக்கு. சே, எவ்வளவு அருமையான மனுஷன் பாருங்க. நான் சாக போறேன், செத்ததுக்கு அப்புறம் என் எலும்பெல்லாம் வச்சிருப்பீங்க, உங்களை கர்த்தர் சந்திப்பாரு, நீங்க தூக்கி போவீங்க இல்லையா, அப்ப என் எலும்பை தூக்கிட்டு போயிடு, இங்க வைக்க கூடாது. ஏன்னா இது பாவம் நிறைந்த இடம், நான் பரிசுத்தமான மனிதன், நான் தேவனோடு சஞ்சரித்தவன், சஞ்சரிக்க போகிறவன், என் வாழ்க்கை அங்கேதான் இருக்க வேண்டும். அதுதான் இயேசு சொல்றார், இந்த பூமி நமக்கு சொந்தமே கிடையாது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி பவுல் எழுதுகிறான். நாம் இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் அல்ல. நம்ம எலும்பு கூட இங்க இருக்காதுங்க. நாம மகிமை மகிமை அடைந்து மறுரூபம் அடைந்து நாம் எழுந்து போயிடுவோம். நல்லா புரிஞ்சு, எய்த்துங்கிறது இந்த உலகம், இந்த உலகத்தார் நாம் கிடையாது. நமக்கென்று ஒரு இடத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யோசேப்பு அன்றைக்கே சொல்லுகிறான், இதை என் எலும்ப கூட நீ வைக்க கூடாது, தூக்கிட்டு போயிடு. ஆணை இடுவித்துக் கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். நல்லா பார்த்துக்குங்க, பூரண ஆயுசோடு அவன் மரிக்கிறான். ஏன்னா தேவன் அவனை அறிந்திருக்கிறார், அதே தேவன் உங்களையும் அறிந்திருக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையிலும் அதுதான். தாவீது தேவனை அறிந்திருந்தபடியினால்தான் அவன் தேவனை குறித்து பேசும்போதெல்லாம் பாருங்களேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பாரியாங்கிற அந்த 138ஆம் சங்கீதம் பாத்தீங்கன்னா ஒரு அருமையான சங்கீதம். அதை நீங்க பாருங்க, அதுல ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 138ஆம் சங்கீதம் 6, 7, 8. அதுல பாருங்க, தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னன்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, கர்த்தர் உயர்ந்தவர்,
அவர் தாழ்மையில் உள்ளவனை நோக்கி பார்ப்பானா. ஏன்னா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தால இவரு. ஆடு மேய்க்கிற வேலை ரொம்ப பெரிய உத்தியோகமா, கலெக்டர் வேலை மாதிரியா? இல்ல, யாருமே மதிக்க மாட்டாங்க ஆடு மேய்க்கிறவங்க. தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க. அவ்வளவு கேவலமான வேலைன்னு சொல்றாரு. ஆனா அந்த நிலையில் இருக்கிறவனை உயர்த்தி ராஜாவாக அலங்காரம் பண்ணினார் கர்த்தர். அதே கர்த்தர் தான் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிறாருங்கிறத நீங்க அறிந்திருக்கீங்களா? உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று இயேசு சொன்ன வார்த்தையை நீங்க நினைக்கிறீங்களா? உங்கள் தேவையெல்லாம் அறிந்த ஒரு தேவனை தான் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்களுக்கு தெரியுமா? ஏன் கவலைப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு கவலை பாரம் அழுத்திக் கொண்டே இருக்கிறது? எதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டும்? உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்த தேவன் அல்லவா? யோசித்து பாருங்கள். எந்த சூழ்நிலையிலும் கவலைப்பட்டு கலங்காதிருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களிலே பாருங்க. ஒரு காரியத்தை தாவீது சொல்லுகிறதை பாருங்க. நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோட கூட திரும்பி வரும் என்றான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்முடைய கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர், நீர் இஸ்ரவேலின் ராஜாவா இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்று சொல்லுகிறான். இது சாமுவேல் சவுலை குறித்து சொல்லிட்டான். ஏன்னா கர்த்தர் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒருவனை கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் யார்? தாவீது தாங்க. நீங்க யாரு? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, நான்லாம் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி ஆள் இல்ல, ஏன்னா என் வாழ்க்கையில நிறைய பாவங்கள் இருக்கிறது, நான் தேவனுக்கு பிரியமான ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சுட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? கர்த்தர் ஒரு காரியத்தை அறிந்து வைச்சிருக்கிறார். நீங்க அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவங்க தாங்க. ஏன்னா ஆலயத்திலிருந்து ஒரு வார்த்தை வருது, உடனே உங்க இருதயம் குத்துறது இல்லையா? ஒரு தப்பு பண்ண உடனே மனம் திரும்புறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்லி உடனேடியா அவரை நோக்கி திரும்புறீங்களா? அதை தாங்க இப்ப பாருங்க. 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் மறுபடியுமாக 25ஆம் வசனத்திலே தாவீது பேசுகிறான். ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திருப்பி கொண்டு போ, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதற்கு என்னை திரும்பி வர பண்ணுவார். அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராகில், இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக. தேவனை பற்றின அறிவு எப்படி சொல்றான் பாருங்க. நான் போறேன், என்னை திரும்பி வர பண்ணுவாரு. ஒருவேளை என்ன உனக்கு பிடிக்கல போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, நான் இருக்கிறேன், உன் மேல எனக்கு பிரியம் இல்லைன்னு சொன்னால் எப்படி பாருங்களேன். தேவனை பற்றின அறிவு. தாவீது எப்படி பேசுறான் பாருங்க. சில வார்த்தைகள்லாம் ரொம்ப அருமையா இருக்கும் தாவீது பேசுற வார்த்தைகள். ஏன்னா அதே பாருங்க, இந்த தூசிப்பான் யாரு? அடுத்த அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா 16ஆம் அதிகாரத்துல சீமேயி தாவீதை ரொம்ப தூசிப்பாங்க. தூசிச்சு ரொம்ப கேவலமா பேசுவான். அப்ப பாத்தீங்கன்னா தாவீது சொல்லுகிற சில வார்த்தைகள் ரொம்ப அருமையான வார்த்தைகள் இருக்கட்டும் பாருங்க. 10ஆம் வசனத்துல 16:10 பாருங்களேன். அதற்கு ராஜா, செருயாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூசிக்கட்டும், தாவீதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். எப்படி இதெல்லாம் உங்களால ஏற்றுக்கொள்ள முடியுதா? கர்த்தர் ஏற்கனவே சொல்லிட்டாராம் அவன்கிட்ட, நீ தாவீதை தூசிச்சிரு அப்படின்னு. அதனாலதான் அவன் தூசிக்கிறான். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறான் என்று கேட்கத்தக்கவன் யார்? உங்க வாழ்க்கையில சில நேரங்களில தேவன் சில காரியங்களை அனுமதிப்பார். காரணமே இல்லாம சிலர் பகையா மாறுவாங்க. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, இப்படி என்னை பேசுறாங்க, இப்படி சொல்றாங்க, இப்படி என்னை காயப்படுத்துறாங்க, இப்படி என்னை வேதனைப்படுத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவீங்க. ஆனா கர்த்தர் அதை செய்வார். சில காரியங்களை தேவன் செய்வார். ஏன்னா அதை பாருங்க, அடுத்து பாத்தீங்கன்னா, அவன் தூசிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவரே சொல்லிட்டாருங்கிறான். கர்த்தர் தான் சொன்னார், இல்லைன்னா என்னை ஒருத்தர் ஒண்ணு செய்ய முடியாதுங்கிறத அறிந்திருந்தான் பாருங்க. உண்மைதானங்க? உங்களை தொடுவான், அவருடைய கண்மணியை தொடுகிறான்னா என்ன அர்த்தம்? அவர் கரத்திலே வரைந்து வைத்திருக்கிறார் அல்லவா? யார் பறிக்க முடியும்? ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். எல்லாம் பண்ணிட்டு போறாப்பா, கர்த்தர் எனக்கு சரி கட்டுவார். அவருக்கு தெரியும் என் வழிகளை அவர் அறிந்திருக்கிறார், நான் செல்லுகிற பாதையை அவர் அறிந்திருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதேதான் யோபு சொல்லுகிறான். யோபுவின் புஸ்தகத்துல நீங்க 42ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சு பாருங்க. 2ஆம் வசனத்துல, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஏன்னா யோபுடைய வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள்லாம் அப்படித்தான். அந்த பிரச்சனைகள் முதலாவது அவருக்கு தெரியல ஏன் நடந்தது, ஆனால் போக போக அவருக்கு நன்றாக ஒரு காரியம் விளங்குகிறது.
தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார். தேவனில் தெரியாம எதுவுமே நடக்காது என்பதை அறிந்த பிறகுதான் அவர் சொல்லுகிறார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன்னு சொல்றார். அது எதனாலன்னா, ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்குது என்னுடைய வாழ்க்கையில, ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நான் மிகுந்த சோர்வோடு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில இப்படி பெரிய ஒரு போராட்டத்தை நான் அனுமதிக்கிறேன், தேவன் அனுமதித்திருக்கிறார். ஆனால் நிச்சயமாகவே தேவன் இதிலிருந்து என்னை நீங்களாக்குவார் என்று அவன் அறிந்திருந்தான். அதனால்தான் அவன் சொல்லுகிறான் பாருங்க, ஒரு காரியத்தை கர்த்தர்ட்ட அவன் சொல்லுகிற காரியம் ரொம்ப முக்கியமான காரியம் பாருங்க. 29ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண் மலைகளிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். நான் இப்படிலாம் இருந்தேன், அப்ப கர்த்தர் என்னோடு இருந்தார், இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான். ஆனா உண்மை என்ன தெரியுமா, என்ன நடந்தாலும் சரி இந்த பிரச்சனைகளின் நேரத்தில் கர்த்தர் அவனோடு தான் இருந்தார். கர்த்தர் அவனை விட்டு விலகவே இல்லை. ஏன்னா அவருக்கு நன்றாக தெரியும், அவன் நீதிமான், அவன் உத்தவன், அவன் தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகுகிறவன், அவனை போல ஒருவனும் இல்லை என்பதை தேவன் அறிந்திருந்தார். அதே தேவன் தான் உங்களையும் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறார். உங்களை குறித்து அவருக்கு நன்றாக தெரியும், உங்களுடைய உத்தமத்தை அறிந்திருக்கிறார், நீங்கள் அவருக்காக வைத்திருக்கிற வைராக்கியத்தை அறிந்திருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கலாம், நீங்க உடனே இது கர்த்தருக்கு தெரியாது, அவர் என்ன மறந்துட்டார் அப்படிங்கிற வார்த்தையில உபயோகப்படுத்தாதீங்க. கர்த்தர் உங்களை மறக்கிற தேவனே கிடையாது, உங்கள் மேல் நினைவாய் இருக்கிற ஒரு தேவன், நீங்க நம்புகிறதை அறிந்திருக்கிற தேவன், உங்களை நினைத்திருக்கிறார். நிச்சயமாகவே எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்கள்ல பாத்தீங்கன்னா அங்கே ரொம்ப ஒரு முக்கியமான காரியத்தை வேதம் சொல்லுகிறது. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமே அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இதாங்க உலகத்தாருடைய அறிவு, தேவனை பற்றின அறிவு. எப்படி இருக்காங்க? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும். தேவனை பற்றி அவங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் பார்க்கும் போதே தேவன் எப்படி பெரியவர் என்று தெரியும், தேவன் எவ்வளவு மகிமையானவர் என்று தெரியும், தேவன் எப்படி சர்வ வல்லவர் என்பது அவர்களுக்கு தெரியும். ஏன்னா காண்கிற காட்சிகளிலேயே தேவன் வைத்திருக்கிறார். எத்தனை ஆச்சரியமாய் படைத்து வைத்திருக்கிறார். எந்த ஒரு பொருளையாவது ஒரு மனிதன் உண்டாக்கி இருக்கிறானா? மனிதனுக்கு என்ன ஞானம்? யோசித்து பாருங்கள். மரங்களை அவன் உண்டாக்கினானா? மச்சங்களை படைத்தானா? பறவைகளை படைத்தானா? மிருகங்களை, ஊரும் பிராணிகளை, மனிதர்களைத்தான் அவன் உண்டாக்கினானா? இல்லை, எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் கர்த்தர். சந்திர சூரிய நட்சத்திர மண்டலங்களை உண்டாக்கினவர் அந்த கர்த்தரை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், ஆனால் அவரை மகிமைப்படுத்தவில்லை. ஆனா நாம என்ன செய்யணும்? அவரை மகிமைப்படுத்த வேண்டும். எப்பொழுதெல்லாம், எல்லா நேரங்களிலும் நாம் தேவனை உயர்த்தி போற்றி புகழ்ந்து கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். அவரை மகிழ்ந்து அவரை உயர்த்த வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே எதுவுமே கர்த்தருக்கு தெரியல, எனக்கு தான் பாடுகள் என்று புலம்பலின் பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறார். அதை விட்டு வெளியே வர வேண்டும். கர்த்தரை போற்றி புகழுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்வார். 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். என்ன செய்யணும்? நீங்கள் வளர வேண்டும். கர்த்தரை அறிகிற அறிவு, அதுல நீங்க வளர 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 என்ன நடக்கும்னா, உங்களுக்கு ஒரு காரியம் திட்டவட்டமா தெரியும். தேவனே உங்களை இந்த பூமியில பிறக்க வைத்தார், தேவனே உங்களை நடத்துகிறார், தேவனே ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறார், உங்கள் தேவைகளை சந்திக்கிறார், உங்களுக்கு உணவு கொடுத்து, உடை கொடுத்து, உங்களுக்கு இருக்க இடம் கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, தேவனே உங்களை நடத்தி செல்லுகிறார் என்பதை என்றைக்கு நீங்கள் அறிகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணணும்.
இல்ல, இனிமேல் கர்த்தர் என்னை பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் என் தேவைகளை பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் என்னை சூழ்ந்திருக்கிறார், கர்த்தர் என்னை நடத்துகிறார், கர்த்தரே எல்லாம், நான் தனியாக இல்லை, கர்த்தர் என்னோடு இருந்து என்னை நடத்துகிறார் என்று சொல்லி நீங்க சொல்லணும். அதை உணருங்க. ஏன்னா அவரை அறிகிற அறிவிலும் நீங்கள் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தேவனை அறிகிற அறிவிலே வளருங்கள். தேவன் உங்களை அறிந்திருக்கிறார், உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதிலே கர்த்தர் இருக்கிறார். சிறைச்சாலையில யோசேப்பு இருந்தான், கர்த்தர் அவனோடு இருந்தாருங்க. பாருங்க, கெபியிலே தாவீது இருக்கிறான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார். எல்லா இடங்களிலும் அக்கினி சூளையிலே இறங்கி கூட இருந்தார் கர்த்தர். உங்களோடு இருப்பாரா, இருக்க மாட்டாரா? தானியேலோடு சிங்கக்கெபியில இருந்த தேவன் உங்களோடு இருப்பாரா? உங்களோடு நிச்சயமா இருக்கிறார். உங்களை நடத்துவார், அவர் உங்களை கைவிட மாட்டார். கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே, உங்களை அறிகிற அறிவை நீர் தர வேண்டும் கர்த்தாவே. ஆவியான தேவன் ஒவ்வொருடைய இருதயத்தோடும் பேசி கர்த்தாவே உம்மை அறிந்து கொள்ள, உம்மை புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூடவே இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஐயா. தகப்பனே, நீர் எங்களில் ஒருவருக்குமே தூரமானவர் அல்ல ஆண்டவரே. இன்றைக்கும் இந்த வேளையிலே ஒவ்வொருவோடு தனிப்பட்ட முறையில் நீ பேசிக் கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் ஒருவராக இருக்கிறீர். அன்றைக்கு அக்கினி சூளையிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு 4ஆவதாக இருந்தீர். தானியேலோடு சிங்கக்கெபியிலே 2ஆவதாக இருந்தீர். இன்றைக்கு அவருடைய குடும்பத்திலே ஒருவராக நீர் இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. தகப்பனே, ஒவ்வொருடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த தேவையை இன்றைக்கு சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்கப்பா. என்ன வாஞ்சை விருப்பத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜெபத்திற்கெல்லாம் தகப்பனே நீர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரும்படி கெஞ்சுகிறேன். நீரே பொறுப்படுத்துகளும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.